ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். இப்போலாம் அண்டர் 10K பட்ஜெட்டில் ரெட்மி ரியல்மி மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாம் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல. ஈவன் ரியல்மி ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன் அவங்களுடைய சி சீரீஸில் லான்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே அந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் பெரிய லெவலில் ஸ்பெக்ஸ் எதுவுமே இந்த அண்டர் 10K பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இருக்கிறதில்ல. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இன்ஃபினிக்ஸ் டெக்னோ மாதிரியான பிராண்ட்ஸ் எல்லாம் இந்த அண்டர் 10K பட்ஜெட்டில் வேற லெவல் ஸ்பெக்ஸோட ஸ்மார்ட் ஃபோன்ஸை வரிசையாக லான்ச் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் தான் இப்போ டெக்னோ கிட்ட இருந்து ஒரு புது ஸ்மார்ட் ஃபோனாக டெக்னோ ஸ்பார்க் 7T அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் 48 மெகா பிக்சல் கேமரா 6000 mAh பேட்டரி 4GB RAM வேரியன்ட்னு நல்ல ஒரு அட்ராக்டிவான ஃபீச்சர்ஸோட இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இன்னும் வேற என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் இருக்கு, இந்த 9K பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாமா வேணாமா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இதே பட்ஜெட்டுக்கு ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 Play அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேர் பண்ணிக்கிட்டே பார்க்க போகிறோம். ஸோ இந்த 9K பட்ஜெட்டுக்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கக்கூடிய இந்த டெக்னோ ஸ்பார்க் 7T இவங்க லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய கலர் வேரியன்ட்னு பார்க்கும்போது மொத்தம் 3 கலர்ஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜுவல் ப்ளூ, மேக்னெட்டிக் பிளாக் அண்ட் நெபுலா ஆரஞ்ச் அப்படின்ற 3 கலர்ஸில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய திக்னஸ்னு பார்க்கும்போது 9.52 mm திக்னஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. வெயிட் என்ன அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன் இவங்க கிளியராக கொடுக்கல. அப்படியே இந்த பக்கம் இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 Playக்கு போனோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனை இவங்க மொத்தம் 4 கலர்ஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ப்ளூ, பர்பிள், கிரீன், பிளாக் அப்படின்ற 4 கலர்ஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 207 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட 8.9 mm திக்னஸோட இன்ஃபினிக்ஸ் இந்த ஸ்மார்ட் போனை மார்க்கெட்ல கொண்டு வந்திருந்தாங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய டிசைன் பார்க்கும்போது லுக் வைஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவா தான் கொடுத்திருக்காங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய டிசைன்ல எந்த டிசைன் பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளேக்கு வந்தோம்னா டெக்னோ ஸ்பார்க் 7T இங்கே 6.52 இன்ச்சஸ்க்கான HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே 480 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸோட 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல கொடுத்துருக்காங்க. அப்படியே இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 Play பார்த்தோம்னா இவங்க 6.8 இன்ச்சஸ்க்கான HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே 440 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸோட 20.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் பெருசா 6.8 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே இருந்தாலுமே 20.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல கொடுத்துருக்கிறதுனால நம்ம சிங்கிள் ஹேண்ட்ல கூட இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணிக்க முடியுது. அண்ட் கிளாஸ் ப்ரொடக்ஷனுக்காக NEG Dinorex T2X1 அப்படின்ற ஒரு கிளாஸ் ப்ரொடக்ஷனுமே இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல கொடுத்திருக்காங்க. சோ அந்த வகையில இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இந்த ரெண்டுத்துலயுமே HD+ ரெசல்யூஷனுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில குவாலிட்டியில பெருசா இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேல எந்த வித்தியாசமும் இருக்காது. பட் ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது டெக்னோல என்ன ப்ரொடக்ஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணல. பட் இன்ஃபினிக்ஸ்ல ஒரு ப்ரொடக்ஷன் கிளாஸ் பாடி ப்ரொடக்ஷன் நமக்கு கொடுத்திருக்காங்க. மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேக்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பெரிய டிஸ்பிளே வேணும் அப்படின்னா இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 Playக்கு போகலாம். நியர்லி 7 இன்ச்சஸ்க்கான ஒரு டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதே சமயம் டிஸ்பிளே சைஸ் உங்களுக்கு சின்னதா வேணும், கொஞ்சம் காம்பாக்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டெக்னோ ஸ்பார்க் 7Tக்கு போகலாம். 6.52 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. மற்றபடி குவாலிட்டியில பெருசா இந்த ரெண்டு டிஸ்பிளேலயும் எந்த வித்தியாசமும் இருக்காது. நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டியில இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே போட்டி போட்டுக்கிட்டு 6000 mAhக்கான ஒரு பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுமே நமக்கு கொடுத்திருக்காங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே நமக்கு கிடையாது. ஸோ நார்மல் சார்ஜிங் சப்போர்ட் தான் உங்களுக்கு இருக்கு. பட் பேட்டரி கெப்பாசிட்டி 6000 mAh அப்படின்ற ஒரு நல்ல பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர்லையும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையும் எந்த வித்தியாசமுமே இல்லை. ரெண்டுத்துலையுமே Mediatek Helio G35க்கான ஒரு சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே பேசிக்கான ஒரு சிப்செட் தான். உங்களால் பெரிய லெவலில் கேமிங் எல்லாம் விளையாடவே முடியாது. பேசிக் லெவலான கேமிங்ஸ் வேணும்னா நீங்கள் விளையாண்டுக்க முடியும். மற்றபடி இந்த சிப்செட்டை பற்றி சொல்லணும்னா இது ஒரு 12 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ணப்பட்ட சிப்செட். 2.3 GHz வரைக்கும் கிளாக் ஸ்பீட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. IMG Power VR GE8320 அப்படின்ற ஒரு GPU தான் இந்த சிப்செட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களால் பெரிய லெவலில் கேமிங் எல்லாம் இதில் விளையாட முடியாது. பட் பேசிக்காக சின்ன சின்ன கேம்ஸ் விளையாண்டுக்க முடியும். ஃப்ரீ ஃபயர், பப்ஜி மாதிரியான கேம்ஸ் எல்லாம் இந்த ஸ்மார்ட் போன்ல உங்களால எதிர்பார்க்கவே முடியாது. மற்றபடி நார்மல் பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது ஓரளவுக்கு ஒரு நல்ல டீசென்டான பெர்ஃபார்மன்ஸை இந்த Mediatek Helio G35 சிப்செட் கண்டிப்பா நமக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் கேமராவுக்கு வந்தோம்னா செல்ஃபி கேமராலையுமே இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை. ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே 8 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா f2.0க்கான அபேச்சரோட தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த செல்ஃபி கேமராவில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ்ல வித்தியாசங்கள் அப்படின்றது இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் டெக்னோ ஸ்பார்க் 7Tல இங்கே ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமராவில் டியூவல் LED ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. ஸ்மைல் ஸ்னாப்ஷாட், போர்ட்ரைட் மோடு, பியூட்டி மோடு, ஷார்ட் வீடியோ மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே மேக்ஸிமம் 1080 பிக்சல் 30 fps வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அப்படியே இன்ஃபினிக்ஸ் ஹாட் 10 Playக்கு போனோம்னா இங்கேயுமே ஃப்ரண்ட் சைட் ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. பட் சிங்கிள் ஃபிளாஷ் தான், டியூவல் LED ஃபிளாஷ் கிடையாது. மற்றபடி AI போர்ட்ரேட், AI 3D ஃபேஸ் பியூட்டி, ஒயிட் செல்ஃபி, AR அனிமோஜி மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே 1080 பிக்சல் 30 fps தான் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் அப்படியே ரியர் சைட் கேமராக்கு போனோம்னா டெக்னோ ஸ்பார்க் 7Tல இங்கே டியூவல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.8க்கான அபேச்சரோட கொடுத்துருக்காங்க. பட் இந்த செகண்டரி கேமரா என்ன அப்படின்றத பற்றின கிளாரிட்டி எதுவும் இங்கே கிளியரா இல்லை. மற்றபடி இந்த கேமராவில் இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது போர்ட்ரைட் மோட், பியூட்டி மோட், வீடியோ போக்கே, ஷார்ட் வீடியோ, ஸ்லோ மோஷன்
மோஷன் வீடியோ ரெக்கார்டிங் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்கேயுமே 1080 பிக்சல் at 60 fps வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அண்ட் ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்கும்போது 720 பிக்சல் 120 fps வரைக்கும் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அப்படியே Infinix Hot 10 Playல பார்த்தோம்னா இங்கேயுமே dual கேமரா செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. பட் பிரைமரி கேமரா 13 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா f1.8 கான அபர்ச்சரோட கொடுத்திருக்காங்க. அது கூடவே ஒரு டெப்த் சென்சார் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த கேமரால இருக்கக்கூடிய மோட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஆட்டோ சீன் டிடெக்ஷன், ஸ்லோ மோஷன் வீடியோ ரெக்கார்டிங், bokeh எஃபெக்ட், AI HDR, AI 3D ஃபேஸ் பியூட்டி, AR அனிமோஜி, AI 3D பாடி ஷேப்பிங் மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல 1080 பிக்சல் at 30 fps வரைக்கும் தான் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் அப்படின்றது பண்ணிக்க முடியும். அந்த வகையில் கேமரான்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா ரெண்டுலயுமே ஈவன் ஒரே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. பட் ரியல் சைட் கேமரான்னு வரும்போது கண்டிப்பா டெக்னோ ஸ்பார்க் 70 இங்க கொஞ்சம் பெட்டரான ஒரு கேமரா 48 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த 9000 பிரைசிங்க்கு 48 மெகா பிக்சல் கேமரா இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்தது ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம். ஏன்னா இந்த 9000 பட்ஜெட்ல இப்போ மார்க்கெட்ல 48 மெகா பிக்சல் கேமராவோட ஸ்மார்ட் போன் பார்க்கும்போது 1-2 ஸ்மார்ட் போன்ஸ் தான் நமக்கு அவைலபிளா இருக்கு. அந்த லிஸ்ட்ல இப்போ இந்த டெக்னோ ஸ்பார்க் 70 ஆட் ஆயிருக்கு. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் பேக் சைட் தான் கொடுத்துருக்காங்க. டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட் இருக்கு. அண்ட் OSன்னு பார்க்கும்போது டெக்னோ ஸ்பார்க் 70ல HiOS வெர்ஷன் 7.6 பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்ட் 11ல ரன் ஆகுது. அண்ட் அதுவே Infinix Hot 10 Play XOS 7.0 பேஸ்ட் ஆன் ஆண்ட்ராய்ட் 10ல ரன் ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே பிரைசிங்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டெக்னோ ஸ்பார்க் 70 இந்த ஸ்மார்ட் ஃபோன் 4GB + 64GB கான வேரியன்ட்டை 8999 அப்படின்ற பிரைசிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்டார்டிங் சேல் ஆஃபர் சேல் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் டே வாங்கக்கூடியவங்களுக்கு ஒரு 1000 ரூபீஸ் பிரைஸ் கட்டோட இந்த ஸ்மார்ட் போன் சேல் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போனுடைய ஸ்டார்டிங் சேல் வர 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 15ஆம் தேதி இந்த ஸ்மார்ட் போனை நீங்க வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 1000 ரூபீஸ் பிரைஸ் கட்டோட 8000 அப்படின்ற பிரைசிங்க்கு வாங்கிக்க முடியும். அப்படியே இந்த பக்கம் Infinix Hot 10 Playக்கு வந்தோம்னா இந்த ஸ்மார்ட் போன் 4GB + 64GB கான வேரியன்ட்டை 8499 அப்படின்ற பிரைசிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுடைய இந்த செல்லிங் பிரைஸ்னு பார்க்கும்போது 500 ரூபீஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் பிரைசிங்ல டிஃபரன்ஸ் இருக்கு. பட் அந்த 500 ரூபீஸ் பிரைசிங் டிஃபரன்ஸுக்கு டெக்னோ ஸ்பார்க் 70ல உங்களுக்கு Infinix Hot 10 Playவை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு ரியல் சைட் கேமரா 48 மெகா பிக்சலுக்கான கேமரா கொடுத்திருக்காங்க. இது மட்டும் தான் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். மற்றபடி இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்லயும் இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது மோஸ்ட்லி ரெண்டுலயுமே சிமிலரான ஸ்பெக்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ அதனால 9000 ரூபீஸ் பிரைசிங்க்கு நீங்க ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல டெக்னோ ஸ்பார்க் 70 நீங்க கன்சிடர் பண்ணலாம். உங்களுக்கு பெட்டரான ஒரு ரியல் சைட் கேமரா இங்க உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் அதே சமயம் உங்களுடைய பட்ஜெட் 9000 ரூபீஸ் தான், 9000க்கு மேல ₹1 கூட உங்களால எக்ஸ்ட்ரா போட முடியாது அப்படின்னு பட்சத்தில் மட்டும் இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் போனை நீங்க சூஸ் பண்ணுங்க. இல்ல உங்களால 9000 ரூபீஸை விட இன்னும் எக்ஸ்ட்ரா பே பண்ண முடியும், ஒரு 10,000 ரூபீஸ் பிரைசிங் உங்களால வைக்க முடியும் அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பா இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனோட பெட்டரான ஸ்மார்ட் போன் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. Infinix கிட்ட இருந்து Infinix Hot 10s அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போனும், டெக்னோ கிட்ட இருந்து டெக்னோ ஸ்பார்க் 7 Pro அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் போனும் கூட அவைலபிளா இருக்கு. இந்த ஸ்மார்ட் போன்ஸ் உடைய கம்பேரிசன் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். சோ அந்த வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மேல ஐகார்ட்ல உங்களுக்கு லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்க. மற்றபடி இப்போ இந்த வீடியோல பார்த்த இந்த டெக்னோ ஸ்பார்க் 70 அண்ட் Infinix Hot 10 Play இந்த ரெண்டு ஸ்மார்ட் போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எந்த ஸ்மார்ட் போனை 9000 அப்படின்ற பட்ஜெட்டுக்கு சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணிக்கங்க. மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவுதான். கண்டிப்பா வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.